முற்றோர்கள் மீண்டும் அரப்பன் தேவம்பட்டியில் அமைந்துள்ள பார்த்திங்கன்னா மேலே நம்ம என்ட்ரில் போகையிலேயும் ஒரு பெரிய லிங்கம் இருக்குது. இது கோவிலுக்குள்ளே போகையில் ஃபஸ்ட்டு விநாயகர் வச்சுருக்காங்க. விநாயகர் தரிசனமாயிட்டு அப்படியே ரவுண்டிங் போக 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 கோவிலுக்குள்ளே 250 லிங்கம் வச்சுருக்காங்க. அதுக்கு கோவில் குட்டி கோவை இருக்குது. இந்த வழி போய் அந்த வெளிப்புற வரையில் முருகப்பெருமாள் வள்ளி தெய்வானை வச்சுருக்காங்க. நல்லா அமைச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம். நீங்களும் சுற்றுலா வந்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் அரப்பன் தேவம்பட்டியில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. நன்றிங்க. இந்த கோவிலில் நம்ம கால் நடக்க நடக்க சங்குநாதம் அதிர்வு அதிகமாக கேட்குதுங்க. இந்த ஓசை சங்குநாதம் ஓசை. இது பார்த்திங்கன்னா அங்கே சுற்றி சுற்றி நடந்து போக போக அந்த சங்குநாதம் ஒலிக்கிறது, அதிர்வு அழகாக இருக்குதுங்க. அந்த சவுண்டு ஓசை மௌனமாக கேட்குதுங்க. நன்றிங்க. நன்றி, வணக்கம். நான் வளர்மதி பேசுகிறேன். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு லாலா வடிவமாக போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளுக்க பார்த்திங்கன்னா போக என்ட்ரில் ஒரு ஆளெல்லாம் போக முடியாது, கொஞ்சம் பயம் கொடுக்கும். இந்த கோவில் அமைப்பு எப்படி அமைச்சிருக்காங்கன்னா 2 பக்கத்துலேயும் 250 சிவலிங்கம் வச்சுருக்காங்க. உள்ள 65 நாயக்கமார் வச்சுருக்காங்க. அப்புறம் அம்மன் இருக்குது. அது பக்கத்தில் என்ன செய்ய, அதாவது இதுக்குள்ளே 3 குகை இருக்குது. நான் ஒரு குகை அப்படின்னு நினச்சி ஒரு குகை மட்டும்தான் போன வட்டமும் வீடியோ எடுத்து இந்த வட்டமும் வீடியோ எடுத்துக்கிறேன். ஒரு அக்கா வந்தாங்க, இங்கே இன்னொரு குகை இருக்குப்பா, இந்த குகைக்குள்ளே போய் பாரு அப்படின்னு. அந்த கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய லிங்கம் வச்சுருக்காங்க. சுவத்துக்குள்ளே புறாமேவும் லிங்கம், குட்டி குட்டி லிங்கம் அடித்து அந்த லிங்கத்தை அப்படியே இந்த சுவத்தில் அப்படியே இருக்காங்க பார்த்துக்காங்க. அதெல்லாம் பயங்கர இருட்டு. அந்த இருட்டுக்குள்ளே அந்த எப்படி இவ்வளோ வேலை பார்த்தாங்கன்னு தெரியல. அந்த லிங்கம் உள்ளே அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா அதுக்கு சைடில் ஆப்போசிட்டு ஒரு புகை போகுது. அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா லிங்கம் 5 தலை நாகத்தோட பெரிய சிவலிங்கம் வச்சு நந்தியன் பெருமாள் வச்சுருக்காங்க. போகிற என்ட்ரில் விநாயகர் பெருமாள் வச்சுருக்காங்க. முடிவில் முருகனும் வள்ளி தெய்வானை வச்சுருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்க குகை ஒரு ஆள் மட்டும்தான் குனிஞ்சு உள்ளே போக முடியும். இந்த குகை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த குகைக்குள்ளே குட்டி குட்டி ஆளுங்க, அதாவது சின்ன வாயில் தான், இது குட்டி வாயில் தான் இருக்குது. ஆனால் தலை தட்டாது. உள்ளே இதுக்குள்ளே தாங்க சுவர் ஃபுல்லாமே சிவலிங்கம். இந்த சவுத்துக்குள்ள லிங்கம் இதுக்குள்ள பார்த்திங்கன்னா 5 தலை நாகம். அந்த 5 தலை நாகத்துக்கு கீழே லிங்கம் வச்சுருக்காங்க. லிங்கத்துக்கு எதிர்த்த நந்தியன் பெருமான் வச்சுருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக அங்கிட்டு போகுது, அது ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே நான் வீடியோ எடுக்கலைங்க. இதுதான் அதிசயமாக இருந்தது. போன வட்டம் கையில் 255 லிங்கம் வீடியோ எடுத்து போட்டேன். இந்த வட்டம் இந்த குகையும் ஒரு அக்கா காமிச்சாங்க. அந்த அக்கா காமிச்சதுனால இந்த கோக்குள்ளேயும் போய் உங்கள் கூட ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். நான் வளர்மதி முருகேசன். இது இந்த கோவில் தேனி மாவட்டத்தில் உள்ள அரப்பன் தேவம்பட்டியில் அமைந்துள்ளதுங்க. மிக அருமையாக இருக்குங்க. நீங்களும் வாங்க, கோவில் பாருங்கள். நன்றி, வணக்கம். இது குட்டி கோகை. இது இந்த குட்டி கோவிலில் இருக்க லிங்கங்க. இந்த சோத்தில் அப்படி அப்படியே வச்சுருக்காங்க. என் வீடியோ பாருங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் வளர்மதி முருகேசன். பண்டிதன் பறித்தெடுத்த மலர்கள் எத்தனை, பாலில் செழிப்பிட்ட மந்திரங்கள் எத்தனை, மீண்டும் சிவாலயம் சொல்வது எத்தனை எத்தனை.